ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய பாவங்கள் முக்கியமான ஒரு பாவம் தான் சர்வ சாதாரணமாண்ட இருக்குது. ரசூலா சொன்னாங்க 7 பெரும்பாவங்கள்ல ஒண்ணு என்னண்டா இந்த வட்டியோட சம்மந்தப்படுறது. வட்டி வெளிப்படையில உங்களை நல்லா தூக்கிட்டு வரும், ஆனா உள்ளுக்கால உங்களை அழிக்கும். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிட்டான், யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டி அல்லாஹ் அழிப்பான். இந்த எல்லாத்துக்கும் வட்டி, இந்த பேருக்கும் புகழுக்கும் வட்டி. கல்யாணம் சாதாரணமா நீங்க ஈச்சம்பழத்தை ஒரு பிஸ்கட்டை கொடுத்தா கல்யாணம் நிறைவேறாதா? வலிமாவா? இன்றைக்கு மக்கள் இதை ஒரு பெரிய நிகழ்வாக்கி அது 50, 100, 200 சகன் போட்டா தான் கல்யாணம் என்ற வகை எல்லாம் ஆக்குனதுனால இன்னைக்கு ஏழை மக்கள், பொதுவான மக்கள் அவர் செஞ்சார் அதை விட நல்லா செய்யணும் என்று பேங்க்ல கடன் லோன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டி 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 இவங்க வலிமா கொடுக்குறாங்க. இப்படி ஒண்ணு தேவையா? பச்சை ஹராம் இது, வீண்கிற இஸ்ராஃப். உனக்கு தகுதி இருக்குது, நீ கொடுக்குற பிரச்சனை இல்லை, ஒரு அளவா செய்யறது பிரச்சனை இல்லை. இதை பேங்க்ல போய் காசு எடுக்கிறது, அதே மாதிரி வாகனம் எடுக்கிறது. வாகனம் உங்களோட காசு இருக்குதா வாங்குங்க. இது ஃபினான்ஸ்ல அல்லது வட்டி காசு கட்டி காட்டி கட்டி கட்டி பேங்கோட சம்பந்தப்படுறது, தொடர்படுறது, பேங்க்ல போய் கடன் எடுக்கிறது, பேங்க்ல வாகனங்கள், அதே மாதிரி இப்படி அடகு வைக்கிறது, வட்டியோட சம்மந்தப்படுறது உங்களை அழிக்கும் சகோதரர்கள். நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. இப்ப வட்டி இல்லாம எப்படி வியாபாரம் செய்யறது? வட்டி இல்லாம செய்ய இயலாது. நீங்க நிர்பந்தமா பேங்க்ல காசு போடுறீங்க, உங்களுக்கு நிர்பந்தமா வட்டி வருது. எனக்கு வட்டி தேவையில்லை, ஆனா நான் இதை சேவ் பண்றதுக்காக போடுறீங்க. இப்ப மேலதிகமா காசு வருதுன்னா அதை நீங்க எடுத்து அதை பொதுவான வேலைகளுக்கு பயன்படுத்துறது வேற விஷயம். நான் சொன்ன விளங்கிச்சா உங்களுக்கு? அதாவது இப்ப நீங்க போடுறீங்க எக்ரிமெண்ட் இல்லாம, எந்த நான் வட்டி எனக்கு தேவையில்லை, நான் காசு போடுறேன், அப்ப நீங்க போட்ட காசுக்கு இவ்வளவு வந்திருக்குது என்று சொல்லி ஒரு 3000, 4000 உங்களுக்கு வந்திருக்கு நீங்க போட்டது. இப்ப அந்த காசு என்ன செய்யறது? நீங்க அதுல விட்டா உங்களுக்கே பாதிப்பு, அது வர வாய்ப்பு இருக்குது. அதனால இதுக்கு சதக்காட நன்மை கிடைக்காது. நீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த பொறுப்பை நீங்க வெளியே ஆக்கிடணும். காசை எடுத்து போட்டு கிழிச்சு போட்டு ரோட்ல போற புத்திசாலித்தனமா அல்லது குடித்த ஒரு ஆளுக்கோ நண்பர்களுக்கோ குடும்பத்துக்கோ கொடுக்க இயலாது. ஏன்னா வட்டி பணம் தந்துட்டான்னு சொல்லுவாங்க. இதை நீங்க எடுத்து என்கிட்ட கையில இருக்கக்கூடாது, நான் சாப்பிடக்கூடாது, அதை எடுத்து உங்களோட இதுல இருந்து இந்த அசுத்தத்தை நீக்கிறதுக்காக நீங்க பொதுவான அல்ல ஏதாவது ஒரு கான் வேலை செய்யறதுக்கோ டாய்லெட்டுக்கோ பாத்ரூமோ அது கொடுக்குற ஒரு விஷயம். ஆனால் நீங்க பேங்க்ல காசு போடுற தப்பு கிடையாது. ஆனால் பேங்க்ல காசு போட்டு அதுல வட்டி எடுத்து அதை நீங்க உங்களுக்கு பயன்படுத்தி எல்லாருக்கும் நீங்க அதை கொடுக்குறீங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க என்றால் இது உங்களை அழித்து விடும். ரிபா, ரிபா இது பெரிய தலைப்பு. நாளை மறுமையில் அந்த மனிதன் ஷைத்தான் தீண்டியவனை போன்று எழும்பி நிற்பான். அது ஒரு பெரிய தண்டனை. வட்டிக்கு எந்த வகையிலையும் வட்டி வங்கிகளில் வேலை செய்வது கூடாது, ஹராம். சைன் பண்றது கூடாது, அதுக்கு உதவி செய்யறது கூடாது. வட்டி வங்கிகளில் ஒருவர் டிரைவரா வேலை செய்யறதும் ஹராம். ஏன்னா அது உதவி செய்யறார் வட்டி, அதுல சம்பளம்